सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानमखिलाधारम् आश्रये भीष्टसिद्धये. हरि ओम श्री गुरुभ्यो नमः. கண்ட நம்பர் 196. 196ல உபதேச சாஸ்திரியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து இங்கே கோட் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் எதை போல்னா லைக் த ஸ்பேஸ், எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவன் நான். அப்சல்யூட் ரியாலிட்டி அகம், நாட் லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நான் எப்பொழுதும் சக்ருத் விபாதம் ஸ்வயம் பிரகாஷம். நான் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருக்கும் ஜோதி ஸ்வரூபம். என்னை விளங்க செய்ய இன்னொரு ஜோதி தேவையில்லை. அஜம் அப்படின்னா ஐ எம் பர்த்லெஸ், பிளவுபடாதவன். ஏன் பிளவு தெரியுதுன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். பட் சைத்தன்யத்துக்கு பிளவு இல்லை. சைத்தன்யம் எங்கெங்கே மீடியம் இருக்கோ அங்கங்கெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகி பிளவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிளவு வந்து மீடியத்துக்கு தானே தவிர சைத்தன்யத்துக்கு கிடையாது. அலே பக்கம் மேட்டரோட ஒரு குணம் என்னை ஒருபோதும் பாதிக்காது. சர்வகதம் எவ்ரிவேர், அத்விதீயம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம், சததம் விமுக்தம் ஐ ஆம் எவர் ஃப்ரீ. அண்ட் தென் மனசை படித்த ஞானத்தில் டுவெல் பண்ணி மனசை ரெடி பண்ணுறதுக்காக இந்த சவிகல்ப சமாதியை வந்து நாம் வந்து செய்கிறோம். மனசை ஞான பலனை அனுபவிப்பதற்காக, மனசு வந்து ஞான பலனை அனுபவிப்பதற்காக. கண்டா 197 நிர்விகல்பக சமாதியை பற்றி இங்கே சொல்ல போகிறோம். ஏற்கனவே நம்ம சவிகல்ப சமாதியை பற்றி பார்த்தோம். லைக் சவிகல்ப சமாதினா திரிபுட்டியை வந்து எவிடெண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து எஃபர்ட்டோட பண்ணணும். ஸோ நிர்விகல்பக சமாதியில் ஒரு ஸ்டெப்பு, நம்ம லாங் டேர்மாக சவிகல்பக சமாதியை எஃபர்ட்டோட நம்ம பண்ண அட் சம் டைம் அது எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் அந்த ஆத்ம சிந்தனத்தை பண்ண முடியும். அதுதான் நிர்விகல்பக சமாதி. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சவிகல்பமும் வந்து எஃபர்ட் போட்டு பெல் அடிக்கிற மாதிரி, நிர்விகல்பம் வந்து எஃபர்ட் போடாமல் பெல் அடிக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம சொல்லியிருந்தோம். நோவர் நவுன் நோயிங் என்ற விகல்பம் லயம் ஆகிவிடுகிறது இன் நிர்விகல்பக சமாதி. அதுதான் அந்த திரிபுட்டி வந்து டிசல்யூஷன் ஆஃப் திரிபுட்டி. டெலிபரேட்டாக தெர் இஸ் நோ எஃபர்ட் அப்படின்றத சொல்லியிருக்கு. வித்தவுட் எனி எஃபர்ட் அந்த தாட்டு போயிட்டே இருக்கும். எந்த தாட்னா அகம் சைத்தன்யம் அப்படின்ற தாட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் அது மைண்டில் போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் டிசல்யூஷன் ஆஃப் திரிபுட்டி மனசு நான் டியூவல் பிரம்மன்லேயே இருக்கும். கண்டா 198 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நிர்விகல்பக சமாதி கொடுத்துருக்காங்க. சால்ட் அண்ட் வாட்டர். சால்ட்டு வந்து தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த சால்ட்டு வந்து விசிபிளாக இருக்காது. அது வந்து அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் அதில் அந்த தண்ணியில் ஊடுருவி இருக்கும். ஸோ சால்ட் வந்து சித் விருத்தி, அந்த வாட்டர் வந்து பிரம்மவத்ரி. இட் இஸ் சீமிங்லி டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி நிர்விகல்பக சமாதியில் தாட்டு வந்து அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. பிரம்ம ஆகாரத்தை, பிரம்மத்தோட ஷேப் எடுத்துக்கிறது. தேர்ஃபோர் கால்ட் பிரம்ம ஆகார விருத்தி. பிரம்ம ஆகார விருத்தி. கண்டா 199
நிர்விகல்பகால தாட் விசிபிளாக இருக்காது, வில் இருக்காது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. சேம் ஆஸ் டீப் ஸ்லீப்பில் எல்லாமே ஒடுங்கிறதே. அப்போது ரெண்டுமே ஒன்றா. நிர்விகல்பக சமாதியும் சுஷுப்தியும் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இங்கே வருது. அந்த இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கொஷினே வரக்கூடாது. காமன் ஃபீச்சர்ஸ் இருந்தால் அது ஒன்றா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சுஷுப்தி அண்ட் நிர்விகல்பம் ஆஸோ சிமிலராக இருக்குது, ஆனால் தே ஹாவ் த டிஃப்ரென்ஸ். நிர்விகல்பகம் சமாதியில் அகம் பிரம்மாஸ்மி என்ற தாட்டு இருக்கும், ஆனால் அது விசிபிளாக இருக்காது, பட் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். வேற சுஷுப்தியில் எந்த தாட்டும் இல்லை, ஏன்னா மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு மைண்ட் அவைலபிளாகவே இருக்காது. இந்த டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருப்பதனால தான் இவை வேறு வேறு என்று 199 காண்டால சொல்லியிருக்கு. மேலே என்ன சொல்ல போகிறோம் என்று நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ. சதானந்த சுவாமிஜி இந்த அத்தியாயத்தில் ஞான யோக சாதனா அதில் தொடங்கினார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக சொல்லப்பட்டது. சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம், பிரம்மா அபியாச ரூப நிதித்தியாசனம். பிரம்மா அபியாச ரூப நிதித்தியாசனம் வேதாந்த சாரால இவர் ஹேண்டில் பண்ணல. பஞ்சதசியில் இருக்குது, விச் இஸ் பேஸ்ட் ஆன் யோக வாசிஷ்டம். பஞ்சதசி சாப்டர் 7 இருக்குது, விச் இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் யோக வாசிஷ்டம். அதை பார்த்தோம். பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம்னா எந்த பாஸ்டர் அப்படிங்கிறத பற்றின எந்த கண்டிஷனும் கிடையாது. எதுவாக வேணால் இருக்கலாம். ஆக்டிவிட்டி, எழுதுறது, படிக்கிறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, டீச் பண்ணுறது, எதுவாக வேணால் ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஆனால் மைண்டு டீச்சிங்கில் இருக்கணும். இதுதான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். அது இங்கே டீல் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஆச்சாரியார் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை பற்றி சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். அதில் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று சவிகல்பக சமாதி, இன்னொன்று நிர்விகல்பக சமாதி. சவிகல்பக சமாதி அப்படின்னா என்ன? டெலிபரேட் எஃபர்ட்டோட அந்த சமாதியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வில் அண்ட் எஃபர்ட்டோட அது ஏற்படுறது. பிகாஸ் தேர் இஸ் வில், எஃபர்ட் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி, விகல்பம் இருக்கு. ஐ ஆம் அவேர் ஆஃப் வாட் ஐ ஆம் டுவெல்லிங் ஆன். அதனால மெடிடேட்டர், மெடிடேட்டட், மெடிடேஷன்ங்கிற ப்ளூராலிட்டி இருக்கு. நிர்விகல்பகத்தில் வில் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி இல்லாததுனால அந்த தாட் அவ்யக்தம் இல்லை, சட்டிலாக இருக்கு. அண்ட் அந்த சட்டில் தாட்டு அந்த இடத்துல வில்லும் இல்லாததுனால அது பிளவு அப்படிங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகாம வெளிப்படையா தெரியாத ஒரு நிலையில் உள்ளது. அதுக்கப்புறம் சுஷுப்திக்கும் இது வரைக்கும் 198 சொன்னார். 199 தான் சுஷுப்திக்கும் நிர்விகல்பகத்துக்கும் வித்தியாசத்தை சொன்னார். இப்போ மேலே என்ன சொல்ல போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 200வது கண்டத்திலேருந்து எந்த சாதனா மூலமாக நிர்விகல்பகம் அடையப்படுகிறது. நிர்விகல்பக சமாதி இலக்கு, அதுக்கு பேர் யோகான்னு பேர். நிர்விகல்பக சமாதி இருக்கு இல்லையா, அந்த ஸ்திதிக்கு யோக சாஸ்திரத்தில் நிர்விகல்பக சமாதிக்கு பேர் யோகம்னு பேர். அந்த யோக நிலையை அடைவதற்கு 8 சாதனா கொடுக்கப்படுறது. அந்த 8 சாதனா என்னங்கிறத சொல்ல போறார். அதில் 7 படி இருக்கு. முதல் 7 படி என்ன பண்ணும்னா 8வது படியான சமாதியில் கொண்டு சேர்க்கும். இப்போ இதில் ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கணும். யோகா அப்படிங்கிறது வேற தர்சனம்னு பார்த்துருக்கோம். நம்ம எந்த தர்சனத்தில் இருக்கோம்? உத்தரமீமாம்ச தர்சனத்தில் இருக்கோம். அப்போது யோக தர்சனத்தை நம்ம பாரோ பண்ணிக்கிறோமானா யோக தர்சனத்தை பாரோ பண்ணிக்கல.
யோக தரிசனம் வந்து துவைத்தத்தில் இருக்குது. பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதரிச்சே பதஞ்சலி மகரிஷி வந்து அதை வந்து துவைத்த ஃபிலாசபியில் தான் எழுதுறார் அவர். ஆனால் நம்ம எதை borrow பண்ணிக்கிறோம் அப்படின்னா மெடிடேஷனுக்கான டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த சாதனா முறை இருக்கு இல்லையா, அதை மட்டும் borrow பண்ணுறோமே ஒழிஞ்சு அவளோட ஃபிலாசபியை நம்ம borrow பண்ணல. அவளை பொறுத்த வரைக்கும் ஏன் அவளோட ஃபிலாசபியை எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அவளை பொறுத்த வரைக்கும் ஆத்மா வந்து மெனி, ஆத்மா பகுத்துவவாதம், மெனி ஆத்மாஸ் ஆர் தேர், அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவளை பொறுத்த வரைக்கும் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா வேறு வேறு, நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். அவளை பொறுத்த வரைக்கும் ஜகத் சத்தியம், நம்ம அதையும் ஒத்துக்க மாட்டோம். ஆக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவளோட யோக மதத்துக்கும் உத்தரமீமாம்சத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா, மெடிடேஷனுக்கு அவள் யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடு எந்த டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணுறா, அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் வந்து we can definitely adopt. ஏன்னா அதெல்லாம் சாதனா, பியூரிஃபிகேஷனுக்காக செய்யப்படுற சாதனா. வேறஸ் இங்கே நம்ம பண்ண போகிறது நிதித்தியாசனம் தான், பியூரிஃபிகேஷனுக்காக செய்யப்படுறது இல்லை. இருந்தாலும் நிதித்தியாசனத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி பொருத்தி வச்சு நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பதஞ்சலி யோக சூத்திர, பதஞ்சலியினுடைய யோக மதம் அத்வைத ஞானம் அடையவில்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, நிர்விகல்பக சமாதினால, சில குரூப் இருக்குது, நிர்விகல்பக சமாதியினால அத்வைத்த ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிற குரூப் இருக்குது. நிர்விகல்பக ஞானத்தினால அத்வைத்த ஞானம் சித்திக்கும், சாரி, நிர்விகல்பக சமாதியினால அத்வைத்த ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது யோக மதத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அத்வைத்த ஞானம்லாம் வந்திருக்கும். ஆனால் அவள் ஏன் துவைத்தத்தையே வச்சுக்கிறா? அவளுடைய ரிலிஜன் படி, மதத்தின் படி, ஃபிலாசபியின் படி துவைத்தம் தானே சத்தியம் இல்லையா? ஜகத்து சத்தியம், ஜீவாத்மா பரமாத்மா வேற, ஜீவாத்மா வந்து சத்தியம், பரமாத்மா சத்தியம், ஜகத்து சத்தியம். ஸோ அப்படி இருக்கிறச்சே அத்வைத்த ஞானம் சித்திகளையே யோக மதத்தில் இருக்கிறவா எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக்கும் நிர்விகல்பக சமாதியில் இல்லையா? நம்மளை விட ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவா நிர்விகல்பக சமாதியில். அப்படி இருக்கிறச்சே அத்வைத்த ஞானம்ல அவளுக்கு வந்திருக்கணும். தேர்ஃபோர் நிர்விகல்பக சமாதி அத்வைத்த ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு யாரான சொன்னா அது தவறு. அப்போ அத்வைத்த ஞானம் எதனால கிடைக்கும்? நிர்விகல்பக சமாதினால கிடைக்காதுன்னா வேற எதனால கிடைக்கும்? வேதாந்த ஸ்ரவணம், வேதாந்த ஸ்ரவணத்தின் மூலமாக மாத்திரமே கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் before we start getting into the disciplines of Patanjali Yoga Sutram. Kandam 200, page number 60. Asyangani yama niyamasana pranayama pratyahara धारणा ध्यान समाधयः. ஆக அஸ்ய அங்கானி, அஸ்ய அங்கானி அதாவது நிர்விகல்பக சமாதி அடைவதற்கு, ஃபார் அட்டைனிங் நிர்விகல்பக சமாதி என்னென்ன அங்கங்கள் இருக்கு அப்படின்னாக்கா என்ன? நிர்விகல்பக சமாதி சென்றடைவதற்கு டெஸ்டினேஷனாக இருக்கிறச்சே அதை அடைவதற்கான மார்க்கம் எது அப்படின்னாக்க 8 படிகள் இருக்கு. அஷ்டாங்க யோகா. அங்கானி அப்படின்னா அங்கங்கள், காம்பனன்ட்ஸ் என்னென்ன? யம
யம அப்படின்னு சொன்னால் லிட்ரலி டோன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவாய்டு பண்ண வேண்டியது என்னென்ன? யம. நியம. நியமன டூஸ், செய்ய வேண்டியது என்ன? ஆசனா. ஆசனானா பாஸ்சர். பிராணாயாமா. பிராணாயாமானா ரெகுலேஷன் ஆர் டிசிப்ளினிங் ஆஃப் breath. பிரத்யாஹாரா, சென்சஸ் கண்ட்ரோல். தாரணா, focusing. தியானா, meditation. சமாதி. யம, நியம, ஆசன, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. 8 படி. இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, நிர்விகல்பக சமாதியை அடைவதற்கு 8 படி, டெஸ்டினேஷனும் சமாதி, படிக்கட்டும் எப்படி சமாதியாக இருக்கும்? இல்லை. ஆக எப்படி ஒரு விஷயம் போத் அங்கமாகவும் இருக்கும் டெஸ்டினேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அங்கமாக சொல்லப்படுவது சவிகல்பக சமாதி, டெஸ்டினேஷன் நிர்விகல்பக சமாதி. ஸோ அங்கமா, அஷ்ட அங்கமா சொல்லப்படும் போது அங்கே வர சமாதி சவிகல்பக சமாதி. அது எங்கே கொண்டு விடும்? 8 படி. சவிகல்பக சமாதியோடு சேர்த்து 8 படியும் எங்கே கொண்டு விடும்னா நிர்விகல்பக சமாதி. இங்கே ஜஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதான் அந்த 8 ஸ்டெப்பு. அங்கா நீன்னு சொல்லி யம நியம, யம நியமாசன, இல்லை யம நியம ஆசன தனியாக அழகாக பிரிக்கணும். அதை பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதயா. அடுத்தது 201. தத்ர அஹிம்சா சத்ய அஸ்தேய பிரம்மச்சர்ய அபரிக்ரஹ யமஹா. யமஹா இல்லை, யமஹா. யமஹானா பைக் ஆயிடும். முதல் ஸ்டெப் யமாஹா. யமங்கள் என்னென்ன? யமாஹானா யமா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள 5 ஃபைல் இருக்கு. சரியா? 5 ஃபோல்டு டிசிப்ளின்ஸ் உள்ளடக்கியது யமா. இதெல்லாம் டோன்ட்ஸோடது அப்படின்னு பார்த்தோம் முதல்ல பார்க்கறச்சு. அதாவது எதெல்லாத்தையும் நான் எக்ஸ்க்ளூடு பண்ணணும், இல்லைன்னா அவாய்டு பண்ணணும். இந்த 5 விஷயங்களும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த 5 பண்ணினா அஷ்டாங்க யோகத்தில் 5 ஸ்டெப்பு முடிஞ்சிருமானா முடியாது. இந்த 5ம் பண்ணினா முதல் ஸ்டெப்பு முடியும். சரியா? ஆக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொட்டேஷனில் கொடுத்துருப்பாரு. சதானந்தர் கொடுக்கறச்சே அஹிம்சா சத்யாஸ்தேய கொட்டேஷனில் இருக்கு பாருங்க. அப்புறம் கோட் பண்ணியிருக்கார். எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தோட 2வது அத்தியாயத்தோட 30வது வெர்ஸ் அதுலேருந்து எடுத்திருக்கார். ஆக இங்க என்ன சொல்லப்படுறது? 5 விஷயத்தை உள்ளடக்கியது யமாஹா. 5 விஷயம் என்னென்ன? நம்பர் 1 அஹிம்சா. அஹிம்சான்னு சொன்னா எதை அவாய்டு பண்றோம் அப்படின்னா ஹிம்சா வர்ஜனம். யூ அவாய்ட் டூயிங் ஹிம்சா. ஹிம்சா வர்ஜனம். எந்தெந்த லெவல்ல? தாட் லெவல்ல, வேர்ட் லெவல்ல, ஆக்ஷன் லெவல், டீட் லெவல்ல. 3 லெவல்லையும் காய்க வாச்சிக்க மானச 3 லெவல்லையும் அடுத்தவர்களை துன்புறுத்துவதை அவாய்டு பண்றதுக்கு பேரு அஹிம்சா.
தேர்ஃபோர் டோன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஹிம்சா வர்ஜனம். அதுதான் அஹிம்சா என்று கூறப்படுகிறது. அடுத்தது சத்ய. சத்ய சத்ய அப்படின்னா எதை அவாய்டு பண்ணணும்? அசத்திய வர்ஜனம். நான் உண்மையை பேசினா அடுத்தவா ஹர்ட் ஆயிடுவான்னா அஹிம்சா ஃபாலோ பண்ணும். என்னது? பேசக்கூடாது. அதுக்காக போய் பேசலாமான்னா பேசக்கூடாது, பேசாமையே இருக்கணும். சரியா? ஆக இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஒரு தடவை. எந்த இடத்துல அடுத்தவர்களை ஹர்ட் பண்ணுறோமோ, ஏன்னா தர்மமோட ரூட் வந்து அஹிம்சா. அஹிம்சாவை பேஸ் பண்ணி தான் என்டையர் தர்மமே இருக்குது. அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. அஹிம்சா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணோம். ஈவன் இன் வேர்டு. இப்போ யாருக்கான்னு காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, செவிடுன்னு கூப்பிடுறது, சரியா நடக்கலைன்னா ஏன் நொண்டி, இந்த மாதிரிலாம் கூப்பிடுறது இருக்கு இல்லையா? இட் இஸ் நாட் ரைட். அதனால தான் வந்து ஈவன் இன் டுடேஸ் வேர்ல்டு செவிடாக இருக்கிறவால த டெஃப் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா ஆடிட்டோரியலி சேலஞ்ச்டு. கண்ணு தெரியாதவா வந்து பிளைண்டுன்னு சொல்கிறது இல்லை, விஷுவலி சேலஞ்ச்டு. அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவால ஹேண்டிகேப்னு சொல்கிறது இல்லை, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஸ்பெஷலி ஏபிள்டு அப்படின்னு இவாளுக்கெல்லாம் பேர் இல்லையா? ஏன் அப்படி பேர் அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு இந்திரியம் வந்து சரியாக வேலை பண்ணலை அப்படின்னா அவளுக்கு இன்னொரு இந்திரியத்தில் அதிகமான சக்தி இருக்கும், விச் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. அதனால் அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி தட் இஸ் ஆக்சுவலி அ வெரி நைஸ் வே ஆஃப் ப்ரெசென்டிங். ஆக அடுத்தவர்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்னா அதை செய்யாதே. பேசுகிற விஷயமாக இருந்தாலும் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். சத்தியத்தை பேசு, பேசுகிற சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு பிரியமாக பேசு. நீ சத்தியம் பேசுறதுனால அடுத்தவளை ஹர்ட் பண்ணுவேன்னா தயவு செய்து எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அஹிம்சா அண்ட் சத்யா. மூணாவது அஸ்தேய. அஸ்தேய லிட்ரலி ஸ்தேய அப்படின்னா திருடப்பட்ட பொருள்னு அர்த்தம். அஸ்தேய அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடின பொருள் எதுவும் வச்சுக்காத அப்படி இல்லை, யாருக்கிட்டேருந்தும், அதாவது உன்னோடது இல்லாத ஒரு பொருளை எடுத்துக்காத. ஏதாவது ஒன்று உன்னோடது இல்லைன்னா லெஜிட்டிமேட்லி இட் டஸ் நாட் பிலாங் டு யூ. கோவிலுக்கு போய் சாமி கிட்ட பைசா கேட்போம் இல்லையா? எதுக்கான பைசா கொடு, ஃபீஸ் கட்டுறதுக்கு பைசா கொடு, அதுக்கு பைசா கொடு, இதுக்கு பைசா கொடு, ஏதான கொடு. கேட்டுட்டு பிராகாரத்தை சுற்றி வரைச்சே கீழே வந்து 2 500 ரூபாய் நோட்டு விழுந்துருந்ததுன்னு வச்சுக்கோ. ஆஹா பகவானே இவ்வளோ கருணாமூர்த்தியா, நான் ப்ரே பண்ணி ஒரு தடவை பிரதட்சணம் வரத்துக்குள்ளே கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்போமா? அது என்னோடது இல்லை. ஆக எது லெஜிட்டிமேட்டாக என்னோடது இல்லையோ அதை எடுத்துக்கொள்ளாதே. தேர்ஃபோர் இதை ஃபாலோ பண்ணான்னா நாட்டில் கரப்ஷனே இருக்க முடியாது. அஸ்தேய அவாய்டிங் எனிதிங் தட் டஸ் நாட் பிலாங் டு மீ லெஜிட்டிமேட்லி. நாலாவது விஷயம் பிரம்மச்சரிய. பிரம்மச்சரிய அப்படின்னா மைதுன வர்ஜனம். மைதுன வர்ஜனம் அப்படின்னா, மைதுனம் அப்படின்னு சொன்னாக்க ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் inappropriate sexual relationship அப்படின்னு அர்த்தம். மைதுன வர்ஜனம் அப்படின்னாக்க அவாய்டிங் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் inappropriate sexual relationship. பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக செலிபஸி கிடையாது. எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்காளோ அந்த ஆசிரமத்திற்கு ஏற்றார் போல் இந்த பிரம்மச்சரியமானது கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியம் of a brahmachari is not the same as that of a grihastha.
அண்ட் பிரம்மச்சரியம் ஆஃப் அ கிரகஸ்தா cannot be the same as that of a sannyasi. ஆக எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்கிறீர்களோ அந்தந்த ஆசிரமத்திற்கு ஏற்றாற் போல் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது. This is a discipline that has to be followed. Sexual purity or chastity. அபரிக்கிரஹா. அபரிக்கிரஹா அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சொன்னது அஸ்தேயான்னு சொன்னோம் இல்லையா, எது என்னோடது இல்லையோ அதில் அதை வச்சுக்காத அப்படின்னு. அபரிக்கிரகானா உன்னோடதாவே இருந்தாலும் அதிகமாக எதையும் வச்சுக்காத அப்படின்னு அர்த்தம். ஈவன் மை லெஜிட்டிமேட் பொசிஷன்ஸ் அளவுக்கு அதிகமாக வச்சுக்காத. ஏன் வச்சுக்க கூடாது? எந்த தானே நான் சம்பாதிக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னா வச்சுட்டேன்னா பொசஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, பொருள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சுருக்கியோ அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பேன். மனசு வந்து ப்ரீ ஆக்குபேஷன்லேயே இருக்கும். எங்கேருந்து மெடிடேஷனில் உட்கார்றது? மனசு ப்ரீ ஆக்குபேஷனில் இருந்தா இல்லையா? அதனால் அவாய்டு டூ மச் ஆஃப் பொசஷன்ஸ். ஆக யமாஹா. யமாஹா அப்படிங்கிறது 5 விஷயத்தை உள்ளடக்கியது. அஹிம்சா, சத்ய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக. இதெல்லாம் மனப்பாட பகுதி. என்ன அஹிம்சா, சத்யா, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக. இதே மாதிரி நியமாக வரும். சௌச்ச, சந்தோஷ, தபஸ், ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி. இதெல்லாம் வந்து மனப்பாடமாக தெரியணும். 5 விஷயம், 5 10 விஷயம் ஒன்றும் கஷ்டம் இல்லை மனப்பாடம் பண்ண. ஸோ இதெல்லாம் வந்து வர்ஜனம் அப்படின்னு சொன்னால் டோன்ட்ஸ். யமா அப்படின்னு சொன்னாக்க அஹிம்சா, சத்யா, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக. எப்படி சொல்லலாம்? ஹிம்ச வர்ஜனம், அசத்திய வர்ஜனம், ஸ்தேய வர்ஜனம், மைதுன வர்ஜனம், பரிக்கிரக வர்ஜனம். ஹிம்ச வர்ஜனம், அசத்திய வர்ஜனம், ஸ்தேய வர்ஜனம், மைதுன வர்ஜனம் அண்ட் பரிக்கிரக வர்ஜனம். சரி, இதோட அட்வான்டேஜ் என்ன? இதெல்லாம் பண்ணால் இப்போது நான் இந்த யமா ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? காமிய நிஷித்த கர்மபியः யமயந்தி நிவர்த்தயந்தி இது யமஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது யமா ஃபாலோ பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா, உன்னுடைய காமிய கர்மா இருக்கு இல்லையா, காமியமாக ஒரு கர்மா பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு வந்து போயிடும் ஆர் குறைஞ்சுட்டே வந்துடும். கிராஜுவலி தேர் வில் பி அ ரிடக்ஷன் ஆஃப் காமிய கர்மா. நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, ஒரு சாதகன்னா என்ன பண்ணணும்? நிஷித்த கர்மா விட்டுடணும், காமிய கர்மா கிராஜுவலாக குறைச்சிக்கணும், பிராயஷ்சித்த கர்மா கிராஜுவலாக குறைச்சிக்கணும். யமா ஃபாலோ பண்ண அது எப்படி பண்ணுறதுன்னா, யமா ஃபாலோ பண்ணேன்னா பை ப்ராக்டிஸிங் யமா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்டிஸ் ஆஃப் அபரிக்கிரகா இருக்கு இல்லையா, என்னோட ஓன் பொசஷன்ஸையே நான் குறைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நேச்சுரலி இன்னும் அக்யூமுலேட் பண்ணிக்கணும். இது காமிய கர்மா தானே, இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிக்கிறது. அந்த அக்யூமுலேஷன் டெண்டன்சி வந்து குறைஞ்சிரும். காமிய கர்மா வில் கம் டவுன். அண்ட் அஹிம்சா ஃபாலோ பண்ணுறது மூலமாக எது குறையும்னா நிஷித்த கர்மாவும் குறைந்து விடும். ஏன்னா நிஷித்த கர்மானா என்ன? ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன். ஒன்று எனக்கோ இல்லை மற்றவர்களையோ ஹார்ம் பண்ணுற மாதிரி, அவர்களுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கிற ஆக்ஷன் தான் நிஷித்த கர்மா. அஹிம்சா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னிடத்துலையோ மற்றவர்களிடத்துலையோ சொல்லாலோ செயலாலோ சிந்தனையாலோ கூட எந்த கேடும் நினைக்காமல் செய்யாமல் பேசாமல் இருப்பது இல்லையா. தேர்ஃபோர் பை ப்ராக்டிஸ் ஆஃப் யமாஹா காமிய கர்மா குறைஞ்சிரும், நிஷித்த கர்மாவும் குறைஞ்சிரும். நிஷித்த கர்மா குறைஞ்சிடுச்சுன்னா நேச்சுரலி பிராயஷ்சித்த கர்மாவும் குறைஞ்சிரும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இதுதான் அவர் கீதையில் சொல்கிற 2வது அத்தியாயத்தில், திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன நிர்த்வந்துவோ நித்திய சத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். உன்னோட மெட்டீரியலிஸ்டிக் டெண்டன்சி எல்லாத்தையும் குறைச்சிக்கோ, மெட்டீரியலிஸ்டிக் பர்சியூட் எல்லாத்தையும் குறைச்சிக்கோ, காமிய நிஷித்த கர்மாவை குறைச்சிக்கோ. அண்ட் தட் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் யமாஹா. இதோட ஸ்டெப் 1 ஓவர். 201 ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் 202. சௌச்ச சந்தோஷ
தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. அகைன் கொட்டேஷனில் இருக்குது. அப்படின்னா எங்கேயோ எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கார். எங்கேருந்து எடுத்தாருன்னு கொடுத்துருக்கார். பதஞ்சலி யோக சூத்திரம் 2வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் ஆர் வெர்ஸ். நியமாக. நியமாகனா செய்ய வேண்டியவை, பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வித்ட்ரா பண்ணி அவாய்டு பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ். இப்போ சொல்கிறது செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ். ஆக யமாஹால வந்து வித்ட்ரா பண்ணோம், இங்கே வந்து செய்யணும். ஓகே, ஃபஸ்ட் என்னது? 5 இருக்குது இதுலேயும். ஃபஸ்ட் என்னது? ஷௌச்ச. ஷௌச்சனா கிளென்லினஸ், பியூரிட்டி, சுத்தமாக இருக்கிறது. எந்தெந்த லெவலில்? எல்லா லெவல்லையும், காய்க வாச்சிக்க மானச எல்லா லெவல்லையும். ஏன்னா நம்ம எந்தெந்த விஷயத்தில் சென்சஸ் வந்து ஞானேந்திரியங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட காண்டாக்ட் பண்ணுறது, கர்மேந்திரியங்களும் விவகாரத்தில் ஈடுபடுறது. அப்படி இருக்கிறச்சே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்தந்த இந்திரியத்துக்கான விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? மனசில் போய் பொல்யூட் பண்ணும். ஆக நம்மளுடைய சென்சஸை வந்து சென்சார் பண்ணி வச்சுக்கிறது இருக்குல்ல, ஒரு சென்சார் போர்டு ரெகுலேஷன் பண்ணி வச்சுக்கிறது இருக்குல்ல, பியூரிட்டின்னு பேர். ஐ கேன் என்டர்டெயின் தீஸ் திங்ஸ், ஐ கேனாட் என்டர்டெயின் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். திஸ் இஸ் கால்ட் பியூரிட்டி அட் சென்சரி லெவல். அதே மாதிரி மனசில் ஐ வில் என்டர்டெயின் தீஸ் தாட்ஸ், ஐ வில் நாட் என்டர்டெயின் தீஸ் தாட்ஸ். அப்படியே ஏதாவது தப்பாக ஏதாவது ஒரு சிந்தனை மனசில் வந்ததுன்னா ஃபஸ்ட்டே அதை கிள்ளி எறியறது நல்லது. ஏன்னா அதை இன்னும் மனசில் போட்டு ஒட்ட இன்னும் டீப் ரூட்டடாகிடும் மனசுலேருந்து. அப்புறம் அதை எடுக்கிறது சிரமமாயிடும். ஆக ஷரீர லெவலில், மனசு லெவலில், புத்தி லெவலில், சென்சஸ் லெவலில், எல்லா லெவல்லையும் பியூராக இருக்கிறது, கிளென்லினஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஆக அதுக்கு பேர் சௌச்சம் அப்படின்னு பேர். இங்கே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக மடி ஆச்சாரத்தை பற்றி பேசலை, ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கு. அதை எடுத்துன்னு போனால் அங்கேயோ இழுத்துன்னு போயிடும். அதனால் அதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக பேசலை. க்ளீனாக இருங்கோ, அது போகும். ஏன்னா கிளென்லினஸ் ஹையஸ்ட் லெவலில் ஃபாலோ பண்ணால் அதை கடந்து எந்த மடி ஆச்சாரமும் இல்லை. அதனால் மனசு லெவலில், இந்திரியம் லெவலில், ஷரீர லெவலில் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது சந்தோஷ. சந்தோஷ அப்படின்னு சொன்னாக்க ஹாப்பி இல்லை, கண்டென்ட்மெண்ட், திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு திருப்தி இருக்கணும். என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். அதாவது லெஜிட்டிமேட்டாக நான் சம்பாதிக்கிறது. லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம். ஆக நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எத்திக்ஸை வயலேட் பண்ணாத. சந்தோஷ, திருப்தியே பெரிய சித்தி அப்படின்னு சொல்லப்படுறது. உனக்கு ஏதாவது சித்தி வேணும்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலையே பெரிய சித்தி அடைந்தால், எந்த சித்தியை அடைந்தால் எல்லா சித்தியும் அடையப்பட்டது. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் மாதிரி எந்த சித்தி இருந்தால் எல்லா சித்தியுமே இருக்குன்னா திருப்தி. ஏன்னா அதுக்கு மேலே நீ எதுவும் கேட்க மாட்ட. அதனால் இட் ஸ்டாப்ஸ் தேர். நெக்ஸ்ட் தபஹா. தபஸ் ஆர் தபஹா அப்படின்னா மாடரேஷன். எதுலேயுமே எக்ஸ்ட்ரீம் போகாமல் மாடரேஷன் இன் எவ்ரிதிங். ஒன்றும் ஒரேடியாக சாப்பிட்லாம், இல்லை ஒரேடியாக உபவாசம் இருக்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறது இருக்குல்ல. நிறைய சாப்பிட்றது வந்து ஹேபிட்டாக இருக்கிறவளுக்கு இதுவே ஒரு பெரிய தபஸாக இருக்கும். சேயிங் நோ, ஒரு அளவுக்கு மேலே போகிறோன்னு சொல்கிறது. எந்த இடத்துல எனக்கு அடிக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல இதை ப்ராக்டிஸ் பண்ணு. நிறைய டிவி பார்க்குறது அடிக்ஷனாக இருந்தால், நிறையா மொபைல் ஃபோன் பார்க்குறது அடிக்ஷனாக இருந்தால், நிறைய வீடியோ கேம் ஆடுறது அடிக்ஷனாக இருந்தால், லேர்ன் டு சே நோ. ஆக
பகவத்கீதா 6th சாப்டரில் யுக்த ஆஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அவனே துக்கத்தை கடக்கிறான் அப்படிங்கிறது. அதுலேயே துக்கத்தை கடக்கிறான்ட்டார் அவர். ஏன்னா திஸ் வில் ஃபைனலி லீட் யூ தேர், தீஸ் டிசிப்ளின்ஸ். இது இல்லாமல் படிப்பு மனசில் நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் தபஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது தபஸ்னால் என்னென்னா, எனக்கு சிரமமாக இருக்கணும் அந்த விஷயம், அதை நான் வில்ஃபுல்லாக அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தபஸ். என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கிற விஷயமா இருக்கணும், அதை நான் வில்ஃபுல்லாக விரும்பி ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிறது வந்து தபஸ். ரொம்ப சௌரியம் என்னென்னா, அதை வந்து பகவானோட பின் பண்ணி வைக்கிறது. ஏதான ஒரு விஷயத்தை, ஈவன் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அ டயட் ஷெட்யூல், பகவானுக்கு விரதமாக அதை ஏதாவது ஒரு பிடிச்ச பகவானோட பிள்ளையாரோடையோ முருகனோடையோ பின் பண்ணி வச்சுடணும். பின் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ வந்து பகவானுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். ஈஸி, ஃபாலோ பண்ணுறது ஈஸி. அண்ட் இன்னொன்று என்னென்னா, புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆகும். ஸ்வாத்தியாயன்னா ரெகுலராக பாராயணம் பண்ணுறது, சாண்டிங் பண்ணுறது. மீனிங்கை தெரிஞ்சுட்டு சாண்டிங் பண்ணலாம், மீனிங்கை தெரியாமல் கூட சாண்டிங் பண்ணலாம். மீனிங்கை தெரியாமல் சாண்டிங் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும். மீனிங்கை தெரிஞ்சுட்டு சாண்டிங் பண்ணால் இன்னும் அதிகமாக புண்ணியம் கிடைக்கும். எதேவ வித்யயா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷத ததேவ வீரியவத்வம் பவதி வீரியவத்தரம் பவதி. ஆக எந்தெந்த விஷயத்தை நான் சாண்டிங் பண்ணுறேனோ, அர்த்தம் தெரிஞ்சு சாண்டிங் பண்ணேன்னா எனக்கு இன்னும் அதிகமான புண்ணியம் கிடைக்கும். அவ்வளோதான். இல்லாட்டியுமே புண்ணியம் கிடைக்கும். ஸ்வாத்தியாய, அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானானி 5வது விஷயம். ஸோ சௌச்ச பார்த்தோம், சந்தோஷ பார்த்தோம், தபஸ், ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொன்னாக்க இட் வில் மீன் கர்மயோக சாதனா. ஸோ கர்மயோக சாதனா அப்படின்னு சொன்னாக்க 2 விஷயம் இருக்குது. ஆஸ் கர்த்தா ஹவ் ஐ ஆம், ஆஸ் போக்தா ஹவ் ஐ ஆம். ஆஸ் கர்த்தா ஹவ் ஐ ஆம், ஈஸ்வர அர்ப்பண பாவனா இருக்க வேண்டும். ஆஸ் போக்தா எப்படி இருக்கணும்? பிரசாத பாவனா இருக்க வேண்டும். சித்யோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. அது பிரசாத புத்தி. அங்கதான், அதுதான் ரிசல்ட் ஆஃப் கர்மயோகா ஆல்சோ. சமத்துவம், சமாதானம், அதுதான் ரிசல்ட். ஆக இந்த 5 folds discipline ஆஃப் நியமாக, டூஸ், சௌச்ச சந்தோஷ தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். இதில் இந்த கடைசி 3 இருக்குல்ல, இது 5 சேர்ந்து நியமாக அப்படின்னு சொன்னாலும் கடைசி 3 இருக்குல்ல, தபஹ ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம், இதுக்கு மட்டும் பதஞ்சலி தனியாக ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கு பேர் கிரியா யோகான்னு பேர் வைக்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்காது. அந்த வார்த்தையை எடுத்துட்டு தான் பரமஹம்ச யோகானந்தாவோட இன்ஸ்டியூட் இருக்கா இல்லையா, கிரியா யோகா அப்படின்னு பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம எப்படி கிரியா யோகாவை ஒத்துப்போமா அப்படின்னு கேட்டால், ஏன் ஒத்துக்காம? கண்டிப்பாக ஒத்துக்கலாமே. சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படின்னா நம்ம எதை வேணால் ஒத்துக்கலாமே இல்லையா? ஆனால் எதை ஒத்துக்க மாட்டோம்? கிரியா யோகனால ஆத்ம ஞானம் கிடைக்கும்னு சொன்னேன்னா ஒத்துக்க மாட்டோம். ஆக ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இந்த மார்க்கெட்டில் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ சீன் திஸ் புக், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. வெள்ளை கலர் புக்கு, அதில் வந்து வெள்ளை கலரில் தானே இருக்கும் அந்த புக்கு, ஞாபகம் இருக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அந்த யோகியோட ஒரு கிரே கலர் இருக்கும், யோகியோட ஃபோட்டோ போட்டு மேலே எழுதியிருக்கும். யோகானந்த பரமஹம்சாவோட ஃபோட்டோ போட்டு எழுதியிருக்கும், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. தயவுசெய்து அதை படிக்காதீங்க. ஆக எந்த சாதனா வேணால் பண்ணலாம், ஆனால் ஆத்ம ஞானம் வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க வேதாந்த ஸ்ரவணம். ஆர் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு ரீட் தட் புக், பி வெரி வெரி கேர்ஃபுல்.
ஏன்னா பயங்கர மிஸ்டிக்காக இருக்கும் அந்த புக்கு. ஆக வேதாந்த ஸ்ரவணத்துக்கு வந்தால் மாத்திரமே ஆத்ம ஞானம் கிடைக்கும். வேதாந்த ஸ்ரவணம் என்றால் என்ன? வெரி குட். தாத்பர்ய அவதாரணம். நம்ம இதுக்கு பொதுவாக என்ன சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள்? சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஃபார் அ லெங்தி பீரியட் ஆஃப் டைம் அண்டர் காம்பிட்டன்ட் குரு. அந்த குரு வந்து டெட் குருவா லைவ் குருவா? டெஃபினெட்லி அ லைவ் குரு. எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னாக்கா, அந்த புக்கில் நிறைய இன்விசிபிள் குரு இருப்பா, நிறைய செத்து போன குருலாம் இருப்பா, நிறைய இன்விசிபிள் குரு இருப்பா. அவள்லாம் வருவா, அவள் வந்து இதை சொல்லுவா, அதெல்லாம் இருக்கும். என்ன பி கேலர் ஆஃப் இன்விசிபிள் குருஸ். என்ன அதனால் there is no compromise. Systematic and consistent study of Vedanta Shastra under a competent live guru for a lengthy period of time. இதை தவிர வேறு வழி இல்லை. நான்யப் பந்தாக. ஆக இந்த 5 விஷயத்துக்கும் சேர்த்து நியமாகா என்று பெயர். நியமா என்ன கொடுக்கும்? யமா நியமா பார்த்துட்டோம். 5 விஷயம். யமா என்ன கொடுத்ததுன்னு பார்த்தோம். யமா வந்து காமிய கர்மா குறையும், நிஷித்த கர்மா குறையும் அப்படின்னு பார்த்தோம். நியமா என்ன கொடுக்கும் தெரியுமா? நித்திய நைமித்திக கர்மசு நியமயந்தி பிரேரயந்தி இதி நியமாஹா. நித்திய நைமித்திக கர்மசு நியமயந்தி பிரேரயந்தி இது நியமாகா. இந்த 5ம் இந்த நியமா இருக்கு இல்லையா, அது என்ன எங்கே எடுத்துட்டு போகிறது அப்படின்னா, ஒருத்தரை டுவர்ட்ஸ் நித்திய நைமித்திக கர்மா டைரக்ட் பண்ணுறது. தெர்ஃபோர் நம்ம ஒரு சாதகனானவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நித்திய நைமித்திக கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, காமிய கர்மா நிஷித்த கர்மாவை குறைச்சிக்கோ. இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் யூ ஃபாலோ யமா நியமா, இது கிடைக்கும் இல்லையா. ஸோ யோகஸ்தக்குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. செய்கிற கர்மத்தை யோகமாக செய் இல்லையா. ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய், பிரசாத புத்தியோட ரிசீவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த விஷயமா இருக்கட்டும். இல்லை 3வது அத்தியாயத்தில் நியதம் குரு கர்மத்துவம், இந்த கர்மம் நீ செய்யணும், அதை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக நீ செய். ஆக அந்த செக்ஷன் அது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா, இட் வில் டேக் யூ டுவர்ட்ஸ் நித்திய நைமித்திக கர்மா. இதை தான் வந்து அங்கேயும் கீதையில் வேறு ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டேஷனில் அதை ஹேண்டில் பண்ணார். ஸோ நியமா ஓவர், யமா ஓவர், நியமா ஓவர். ஸ்டெப் 1 ஓவர், ஸ்டெப் 2 ஓவர் ஆஃப் 8 ஸ்டெப்ஸு. ஸ்டெப் நம்பர் 3 கண்டம் 203. கரச்சரணாதி சம்ஸ்தான விசேஷ லக்ஷணானி பத்மஸ்வஸ்திகாதீனி ஆசனானி. ஸோ ஆசனா, ஆசனானா பாஸ்சர். உடம்பை எப்படி வச்சுக்கணும், அதாவது இது எதுக்கு? சமாதிக்கு இல்லையா. ஸோ உடம்பை எப்படி வச்சுக்கணும்? கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். அப்புறம் கழுத்து எப்படி வச்சுக்கணும், முதுகு எப்படி வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு சமாதியில் இருக்கணும்? சஃபிஷியன்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கணும் இல்லையா. 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து 1/2 hour வரைக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன். 1/2 hourக்கு ஆடாமல் அசையாமல் கம்ஃபர்டபுளாக ஒரே பாஸ்டரில் ரிலாக்ஸ்டாக உட்காரணும் அப்படின்னாக்க, அப்போ அந்த உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். நம்மளுக்கு இப்படி உட்காந்தாலே கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆறுதில்ல, அப்படி ஆகாமல் இப்படியே ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ரொம்ப துவண்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காரணும். அப்படின்னாக்க அப்படி உட்காந்து உடம்பு பழக வேண்டும். ஆக அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபிசிக்கலாக கொஞ்சம் கை காலை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கான ஆசனாக்கள். ஆக ஆசனாக்கே பேர் வந்து ஸ்திர சுக ஆசனா அப்படின்னு பேர். ஸ்திர அப்படின்னா ஸ்டெடியாக இருக்கணும், சுகனா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி இருக்கிற பாஸ்டருக்கு பேர் ஆசனா அப்படின்னு பேர். ஸ்டெடியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற பாஸ்டர், அதுதான் ஆசனா. இங்கே என்ன சொல்கிறார்?
சம்ஸ்தான விசேஷ லக்ஷணானி. சம்ஸ்தான விசேஷ லக்ஷணானி. சம்ஸ்தான அப்படின்னா பாஸ்டர், பாஸ்டர்ஸ். விசேஷ அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குதுல, பாஸ்டர்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. லக்ஷணானி அதனுடைய கேரக்டரிஸ்டிக், அதாவது அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும், கையை எங்கே வச்சுக்கணும், காலை எங்கே வச்சுக்கணும், கழுத்து எப்படி வச்சுக்கணும், முதுகு எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் தெரியணும் இல்லையா. ஒவ்வொரு ஆசனாக்கும் இது மாறும் இல்லையா. ஸோ சம்ஸ்தான விசேஷ லக்ஷணானி, பாஸ்டர்ஸோட வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணங்கள், அதனுடைய விசேஷங்கள், அது எப்படி எப்படி இருக்கும். அது லக்ஷணானினா அதனுடைய டெஃபினிஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன், கை இப்படி கால் இப்படி, அந்த விஷயங்கள் எந்த மாதிரியா இருக்கான் அது. ஆர் அந்த லக்ஷணானி அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி கரச்சரணாதி, கரச்சரணாதி லக்ஷணானி, கை காலு ஆதி எக்ஸெட்ரா, கழுத்து எக்ஸெட்ரா, முதுகு எல்லாமே போட்டுக்கலாம். கரச்சரணாதி அந்த லக்ஷணானி அப்படிங்கிறது ஆல் ப்ராப்பர் பொசிஷனிங்கில் இருக்கணும். அந்தந்த ஆசனத்துக்கு அந்தந்த உறுப்பு ப்ராப்பர் பொசிஷனிங்கில் இருக்கணும். எந்தெந்த ஆசனத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சாதகனுக்கு ஒரு வைடு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஆசனங்கள் இருக்கு. அதில் எந்தெந்த ஆசனங்கள் வேணாலும் நீ ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இங்கே வித் ரெஃபரன்ஸ் டு சமாதிங்கிறதுனால அவர் 2 ஆசனத்தை சொல்லிட்டு எக்ஸெட்ரான்னு சொல்லிடுறார். என்ன ஆசனா? பத்ம ஸ்வஸ்திகாதீனி, பத்ம அண்ட் ஸ்வஸ்திக, ஆதீனினா அண்ட் அதர்ஸ், பத்மாசனா அண்ட் ஸ்வஸ்திகாசனா. ஆக இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. ஸோ எனி posture where you can sit comfortably, ஸ்திரமாக உட்காந்துக்கணும், கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியணும். சமாதிக்கு என்னன்னா ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கோங்க, அப்படியே தூங்கி விடாதீங்க, அவ்வளோதான். சமாதியில் உட்காரச்சு அந்த மாதிரி ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக சமாதி பண்ணுறதுக்காக எந்த ஆசனா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதில் உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான் இன் ஷார்ட். ஆக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த மெட்டீரியலை போட்டுன்னு உட்காடுறோமோ அதுக்கும் பேர் ஆசனம், நம்ம எந்த பாஸ்டரில் உட்காடுறோமோ அதுக்கும் பேர் ஆசனம். ஸோ ஒரே வார்த்தை 2 பொருள் இருக்குது. ஆசனம் அப்படின்னு சொன்னால் கீழே போடுற மேட்டும் ஆசனம் தான், எடுத்துக்கிற பாஸ்டரும் ஆசனம் தான். இப்போ எந்த இடத்துல எந்த ஆசனம் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சரி, ஸோ இதெல்லாம் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஸோ யமா நியமா ஆசனா பார்த்தாச்சு. அடுத்தது 204 ரேச்சக பூரக கும்பக லக்ஷணாஹ பிராண நிக்ரஹோபாயாஹ பிராணாயாமாஹ. வெரி குட். ஆக யமா நியமா டிஃபைன் பண்ணுறச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் போட்டிருந்தது. 201 and 202 கண்டத்தில் கொட்டேஷன் போட்டிருந்தது. ஏன் கொட்டேஷன் போட்டிருந்தது? ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துலேருந்து அந்த சூத்திரத்தை டைரெக்டாக அப்படியே எடுத்து இங்கே போட்டார். அதனால் அது கொட்டேஷனோட வந்தது, டைரக்ட்லி லிஃப்டட் ஃப்ரம் தட் டெக்ஸ்ட். ஆனால் இங்கே ஆசனா பிராணாயாமாக்கு அப்படி போடவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து டைரெக்டாக எடுக்கல, அங்கே இருக்கிற விஷயத்தை விளக்கி சொல்கிறதுனால, இவர் ஓன் வேர்ட்ஸில் எழுதியிருக்கிறதுனால அவர் கொட்டேஷன் போடாமல் எழுதியிருக்கார், அவ்வளோதான். திடீர்னு ஏதாவது கொட்டேஷன் விட்டு போச்சு, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கான்னு நினச்சிக்காதீங்க, அதுக்காக சொன்னேன். பிராண நிகிரஹோபாயாக பிராணாயாமாக, பிராண நிகிரகத்துக்கான உபாயாக பிராணாயாமா, அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப்
ரெகுலேட்டிங் ஆர் டிசிப்ளின். எதை டிசிப்ளின் பண்ணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் பிராணா. சரீரத்தில் இருக்கிற பிராணனோட ஃப்ளோவை வந்து டிசிப்ளின் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதை ஒழுங்குபாடு செய்வதற்கு செய்யக்கூடியது எதுவோ அதற்கு பேரு பிராணாயாமா. பிராண நிகிரக உபாயாக பிராணாயாமாக. ஆக பிராணா அப்படின்னா எனர்ஜியோட ஃப்ளோ. எனர்ஜியோட ஃப்ளோ பாடியில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிக்கு பேரு பிராணமய. அதுதான் பிராணமயன்னு சொல்லப்படுறது. அது எப்படி அடையப்படுறது? இந்த ரெகுலேஷன் ஆஃப் பிராணா எப்படி அடையப்படுறது? பிராணாவோட ஃப்ளோ இந்த பாடி அதை ரெகுலேட் பண்ணுறதுங்கிறது எப்படி கிடைக்கிறது அப்படின்னாக்க ப்ரீதிங்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. ஆக ப்ரீதிங் ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது. நாடி சுத்தி பிராணாயாமா. இன்ஹலேஷன் வந்து 1 மடங்கு இருந்தால் எக்ஸ்ஹலேஷன் வந்து 2 மடங்கு இருக்க வேண்டும். அப்படி அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆக இந்த மாதிரி ப்ரீதிங் நிறைய வெரைட்டி இருக்குது பிராணாயாமாவில். அந்த மாதிரி பிராணாயாமா மூலமாக, அதாவது பை ரெகுலேட்டிங் த ப்ரீதிங், எனர்ஜி ஃப்ளோ, பிராணா ஃப்ளோ இந்த பாடியை வந்து ரெகுலேட் பண்ணுறது. சரி, இப்போ சமாதிக்கும் பிராணாயாமாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னாக்க, பிராணாயாமா வந்து மைண்டோட தாட் ஃப்ளோவையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஓரளவுக்கு அதில் சக்தி இருக்கு. ஏன்னா பிராணாவை வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறச்சே மனசு வந்து அடங்கிறது. பிராணனை ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தோன்னா மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கட்டுக்கோப்புக்கு வருது, நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோலி அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெடிடேஷனில் உட்காரும்போது மைண்டு வந்து வசப்படும். ஆக வாயுரோதனாத் லீயத்தே மனஹா ஜாலபக்ஷிவத்து ரோத சாதனம். உபதேச சாரத்தில் ரமண மகரிஷி சொல்றார், வாயுரோதனாத், பை ரெகுலேட்டிங் பிராணன் லீயத்தே மனம், மனசை வந்து பிடிக்க முடியாது. எது மாதிரி அப்படின்னாக்க, பறந்துன்னு இருக்கிற பட்சியை எப்படி கூண்டுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி எங்கெங்கோ அலையிற மனசை வந்து ஒரு வசப்படுத்தணும் அப்படின்னாக்க அந்த கூண்டு எது அப்படின்னா பிராணாயாமா. பிராணனை பிடிச்சி மனசை வந்து வசப்படுத்துறதுக்கு அது துணையாக இருக்கு. ஆக there are a series of disciplines. இந்த பிராண சக்தியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இருக்கு இல்லையா, நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பிராணாயாமா அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா பிராணஸ்ய ஆயமஹா. ஆயாமஹா, பிராணஸ்ய ஆயாமஹா பிராணாயாமா. ஆயாமஹா அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் ரெகுலேஷன் அப்படின்னு அர்த்தம். முழுமையான கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். எதனுடைய? பிராணனுடைய, பிராணஸ்ய. இதுல வந்து பிராணாயாமத்துல 3 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று ரேச்சக. 3 காம்பனன்ட் இருக்கு பிராணாயாமத்துல. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ரேச்சக, செகண்ட் காம்பனன்ட் பூரக, தேர்ட் காம்பனன்ட் கும்பக. ரேச்சக, பூரக, கும்பக. ரேச்சக அப்படின்னு சொன்னாக்கா அவுட்வர்டு பிரீதிங், எக்ஸ்ஹலேஷன் பிராணா. பூரக அப்படின்னு சொன்னாக்க ஃபில் பண்ற பிராணா, உள்ள இழுக்கிற பிராணன், ஃபில் பண்ற பிராணன் பூரக. ஸோ வெளியில விடுறது ரேச்சக, உள்ளுக்குள்ள இழுக்கிறது பூரக. கும்பகன்னா என்னது அப்படின்னாக்கா ரீடைன் பண்றது, மூச்சை உள்ள இழுத்து அதுக்கப்புறம் ஹோல்டு பண்றது, அல்லது மூச்சை வெளியில முழுமையா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல்டு பண்றது. ஸோ கும்பக வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறது வந்து கும்பக. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா when you are lifting a very heavy object, naturally you will hold your breath. That gives you energy. ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கணும்னா
நேச்சுரலி யூ வில் ஹோல்ட் யூர் பிரெத். அது தூக்கறச்சு. ஆக ரேச்சக, பூரக, கும்பக 3 காம்பனண்ட் இருக்குது பிராணாயாமாவில். இந்த 3 காம்பனண்ட் மூலமாக பிராணனை ரெகுலேட் பண்ணுற எக்ஸசைஸ்க்கு பேர் பிராணாயாமா. பிராணஸ்ய ஆயாமஹா பிராணாயாமஹா. டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.